எல்லாருக்கும் வணக்கம். எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா உங்களை வரவேற்கிறேன். வாங்க, பிப்ரவரி 8 மற்றும் 9ஆம் தேதிகளுக்கான ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை வேகமா பார்த்துடலாம். உங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நிச்சயம். சரி, இந்த வாரத்தோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து வர்ற கேள்விகளுக்கு நீங்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்க எக்ஸாம் தயாரிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாட்டோட கொள்கைகள், அப்புறம் நம்ம பொருளாதாரம், பாரம்பரியம் பத்தி பேசுவோம். அடுத்து நேஷனல் லெவல்ல நடந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் சயின்ஸ் அண்ட் குளோபல் நியூஸ். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குவிக் ரீகேப். சரி, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். தமிழ்நாடு கொள்கைகளும் முக்களும். இது நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஏரியா. தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்க கொள்கை 2026. எதுக்கு இது? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊருகளை, நம்ம நகரங்களை இன்னும் பசுமையா மாத்தி இந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு வலுவானதா ஆக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்த நம்பர் 33%. இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. பசுமை தமிழ்நாடு மிஷனோட டார்கெட்டு இதுதான். நம்ம மாநிலத்தோட மொத்த இடத்துல 33% காடுகளும் மரங்களும் இருக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு அதிகம். இந்த இலக்கை அடையறதுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 12 கோடி மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இளைஞர்களோட கனவுகளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க என் கனவு என் எதிர்காலம்னு ஒரு வெப்சைட்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல முயற்சி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே முக்கியமான திட்டம், மீண்டும் இல்லம். மனநலத்தால பாதிக்கப்பட்டவங்கள வெறும் சிகிச்சை மட்டும் கொடுக்காம அவங்கள மறுபடியும் அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கிற ஒரு அருமையான முயற்சி இது. இப்போதைக்கு 5 மாவட்டங்கள்ல இருக்கு, ஆனா சீக்கிரமே எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த போறாங்க. கலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம், கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. இந்த முறை 2024ஆம் ஆண்டுக்கான விருது பழம்பெரும் நடிகை எம்என் ராஜமம்மாவுக்கும், 2025ஆம் ஆண்டுக்கான விருது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இயக்குனர் எஸ்பி முத்துராமன் சாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே தலா 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை. சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாமா? நம்ம தமிழ்நாட்டோட எக்கானமி அண்ட் ஹெரிடேஜ். இதுல என்னெல்லாம் புதுசா நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட முதுகெலும்புல ஒன்று டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதை இன்னும் பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு புது டெக்ஸ்டைல் பாலிசி வந்திருக்கு. இதுல ஸ்பின்னிங் மிஷின்களுக்கு வட்டி மானியம், தறிகளை அப்கிரேட் பண்ண கேபிட்டல் சப்சிடி, அப்புறம் நம்ம விருதுநகர்ல வரப்போற மெகா பிஎம் மித்ரா பார்க்னு இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஒரு செம்ம அப்டேட். 600 கோடி ரூபாய் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் டீப் டெக் ஸ்டார்ட் அப்காக இவ்ளோ பெரிய ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபண்டை கொண்டு வர்றது இந்தியாலே இதான் முதல் தடவை. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம பாரம்பரியம் சம்பந்தமா 2 முக்கியமான செய்திகள். ஒன்னு, சென்னையில வேர்ல்ட் பேங்க் உதவியோட ஒரு கடலாமை பாதுகாப்பு மையம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நம்ம மத்திய தமிழ்நாட்டுல அகழ்வாராய்ச்சியில 500க்கும் மேற்பட்ட பழங்கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு. இது நம்ம வரலாற்று பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க உதவும். ஓகே, இப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் லெவல் நியூஸ்க்கு போறோம். நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி அக்னி 3 பாலிஸ்டிக் மிசைல் வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல், அதாவது 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் போய் இலக்கை தாக்க முடியும். இது நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம். அடுத்த டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. மறக்கப்படுவதற்கான உரிமை, அதாவது ரைட் டு பி ஃபர்காட்டன். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்பவே முக்கியம். நம்மள பத்தின சில தகவல்கள் இன்டர்நெட்ல இருந்து நீக்கப்படணும்னு நம்மால கேட்க முடியுமா முடியாதாங்கிறது தான் கேள்வி. இந்த விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உரிமைக்கான விவாதம் இப்போ நேத்து ஆரம்பிச்சது இல்ல. 2014ல ஐரோப்பாவுல கூகுள் ஸ்பெயின் கேஸ்ல இது ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க சட்டத்திலே கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம நாட்டுல இது நம்மளோட அடிப்படை உரிமையான ரைட் டு பிரைவசியோட சம்பந்தப்பட்டதா பார்க்கப்படுது. சரி, வாங்க நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுல ஒரு பக்கம் சயின்ஸ்ல ஒரு பிரேக் த்ரூ, இன்னொரு பக்கம் உலகளவுல ஒரு ஹிஸ்டாரிக் அப்பாயின்மெண்ட். ரெண்டையுமே பார்க்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட்ல இது ஒரு மிகப்பெரிய மைல்கால்னு சொல்லலாம். CAR T செல் தெரப்பி. ஐஐடி பாம்பே ஆராய்ச்சியாளர்கள் இதுல ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. இது என்னன்னா, ஒருத்தரோட உடம்புல இருக்கிற T செல்ஸ் என்ற நோய் எதிர்ப்பு அணுக்களை எடுத்து அதுக்கு கேன்சர் செல்களை எப்படி அழிக்கணும்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து திரும்ப அவங்க உடம்புக்கே செலுத்துறது. இது கேன்சர் சிகிச்சையில ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா, முதல்ல பேஷண்ட் கிட்ட இருந்து ரத்தம் எடுப்பாங்க, அதுல இருந்து T செல்களை தனியா பிரிப்பாங்க, அப்புறம் லேப்ல அந்த T செல்களை கேன்சர் எதிர்க்கிற மாதிரி மாத்துவாங்க. அப்படி மாத்தின செல்களை லட்சக்கணக்கில் வளர்த்து கடைசியா அதை திரும்பவும் பேஷண்ட்டுக்கே ஏத்திடுவாங்க. சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்.
இப்ப நாம பார்க்க போறது ஒரு வரலாற்று சாதனை. ஈரானை சேர்ந்த சொரையா அகாய். இவங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பரா செலக்ட் ஆயிக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஈரான்லேருந்து செலக்ட் ஆகிற முதல் பெண் இவங்க தான். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற கமிட்டியிலேயே இவங்க தான் யங்கஸ்ட் மெம்பர். வெறும் 30 வயசு தான். சரி, இப்போ நாம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரே இடத்துல தொகுத்து ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோட டார்கெட் 33%. அக்னி 3 மிசைலோட ரேஞ்ச் 3000 கிலோமீட்டருக்கும் அதிகம். ஆர்பிஐ ரெப்போ ரேட் எந்த மாற்றமும் இல்ல, 5.25%. நம்ம ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு 7.4%. கடைசியா கலைஞர் விருது வாங்கினவங்க எம்என் ராஜம் மற்றும் எஸ்பி முத்துராமன். இதெல்லாம் மறக்கவே கூடாது.